நம்ம இன்றைக்கி சாதம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல காரசாரமாக ரொம்பவே ருசியாக இருக்கும். இது ராஜஸ்தான் ஸ்டைலில் ஒரு பூண்டு சட்னி ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ராபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. நீங்கள் பொடி பல் பூண்டு கூட யூஸ் பண்ணலாம். நான் பெரிய சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு இடி கல்லில் போட்டுட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு உடனடாக தட்டிக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாமான்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி அரைக்கக்கூடாது. அரைச்சோன்னா இந்த பூண்டு சட்னியோட டேஸ்ட்டு, டெக்ஸ்சர்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. மீதி இருக்க எல்லா பூண்டையுமே இந்த மாதிரி நல்லா இடிச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இது கொஞ்சம் காரமாக இருக்குன்றதுனால நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது நல்ல ருசியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேகணும்னு கிடையாது, லேசாக கலந்தால் போதும். கலந்துட்டு இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். வீட்லேயே மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் எப்படி அரைக்கணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் வீட்டில் வச்சுருக்க மல்லித்தூள் மிளகாத்தூள் கூட பயன்படுத்திக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம இப்போ தண்ணி எதுவும் சேர்க்கலை, மசாலா கரைஞ்சி போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இடையிடையில் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம் சாறு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் எலுமிச்சம் சாருக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் தயிரை மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விட வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இதை விட நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ராஜஸ்தான் ஸ்டைலில் பூண்டு சட்னி காரசாரமாக சூப்பராக தயாரிச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி கூட மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்து கூடமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.